கொண்டு சென்றுள்ளன. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இப்போது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படும் MQ-1 பிரெடேட்டர் ட்ரோன் என்பது அமெரிக்க ராணுவத்தின் மிக முக்கியமான உளவு ஆயுதங்களில் ஒன்றாகும். சுமார் 8 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் இறக்கை அகலமும் கொண்ட இந்த ஆளில்லா விமானம் தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாக வானில் பறந்து உளவு பார்க்கும் திறன் கொண்டது. பகல் மற்றும் இரவு நேரங்களில் துல்லியமாக படம் பிடிக்கக்கூடிய அதிநவீன சென்சார்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் எல்ஃபயர் ஏவுகணையை சுமந்து சென்று இலக்குகளை தாக்கும் வல்லமை படைத்த இந்த ட்ரோனை ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போர்களில் அமெரிக்கா பெருமளவில் பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈரானின் வான் பாதுகாப்பு படை ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் வான் எல்லை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகும். இனிவரும் காலங்களில் எந்த ஒரு அத்துமீறல் நடந்தாலும் அதற்கு மிக கடுமையான மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசப்பட்டாலும் மறுபுறம் அமெரிக்காவின் ட்ரோன்கள் அடுத்தடுத்து வீழ்த்தப்படுவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய போர் மூழ்வதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாடுகள் இந்த பதற்றத்தை குறைக்க முயற்சி செய்தாலும் களத்தில் நடக்கும் இத்தகைய மோதல்கள் உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஈரானின் வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவின் அதிநவீன MQ-1 பிரெடேட்டர் ரக ட்ரோனை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் கடல் எல்லைக்கு மேலே பறந்து கொண்டிருந்த இந்த ட்ரோன் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் மேம்பட்ட நிலப்பரப்பிலிருந்து வான் நோக்கி பாயும் ஏவுகணைகள் மூலம் அது நொடியில் சிதைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களாகவே அமெரிக்காவின் உளவு மற்றும் போர் விமானங்களை குறிவைத்து ஈரான் அடுத்தடுத்து தாக்குதலை நடத்தி வருவது உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த மே 26ஆம் தேதி இதேபோல அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ரக ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் கூறியிருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் RQ-4 ரக ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதோடு ஈரானின் வான் எல்லைக்குள் நுழைய முயன்ற அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானத்தையும் ஏவுகணைகள் மூலம் தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தொடர் மோதல்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பகையை இப்போது உச்சத்தில்